என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உருகி உருகி உன்னில் கரைந்தேன் நாவல் பகுதி 17. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அக்ஷரா சிங்கப்பூர் திரும்பி 1 மாதம் ஆகியிருந்தது. ஆனால் அவள் மனம் பாரமாகவே இருக்கிறது. அனஸ்வர் அகல்யாவோடு மகிழ்ச்சியாக வாழவில்லை என்று அவளுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் தெரிகிறது. ஆனால் அகல்யா மட்டும் அவனை விட்டு விலக விரும்பாமல் அவனோடு ஒட்டிக்கொண்டு அனைவரையும் பாடாய்படுத்துகிறாள். இன்று இந்தியாவில் ஹோலி கொண்டாடப்படுகிறது. அதன் எதிரொலியாக சிங்கப்பூரிலும் இந்தியர்கள் வசிக்கும் இடங்களில் ஹோலி கொண்டாட்டத்தில் அனைவரும் இறங்கி இருக்க, மாலை வேலை முடிந்து வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த அக்ஷராவையும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் விட்டு வைக்கவில்லை. அவள் மீதும் சாயங்களை வாரி எறிய, அதிலிருந்து தப்பிக்க அவள் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள். ஆனால் அவளை விடாமல் துரத்தி வந்த அந்த கும்பல் அவளை பிடித்து அவள் முகம் முழுவதும் சாயம் பூசிவிட, அதை தன் சுடிதார் துப்பட்டாவல் துடைத்தபடியே வீட்டை நோக்கி நடந்த அக்ஷரா கரத்தை யாரோ பிடிக்க, திடுக்கிட்டு திரும்பி பார்த்த அக்ஷரா விழிகளில் அதிர்ச்சி. முகம் முழுவதும் சாயங்கள் பூசப்பட்ட நிலையில் அவள் கரத்தை பிடித்துக் கொண்டு நிற்கிறான் அனஸ்வர். வெடவெடுத்து போனவள், நீங்க என்று அதிர்ச்சி மாறாமல் கேட்க, கூட்டத்துல எங்க போயிட்ட அக்ஷரா? உன்னுடைய செல்போன்ல வேற சார்ஜ் இல்ல, கூப்பிட்டு நீ எங்க இருக்கன்னு கேட்க கூட முடியல. இப்போதுதான் அக்ஷராவுக்கு உயிரை திரும்பியது. அனஸ்வர் அகல்யாவோடு தான் சிங்கப்பூர் வந்திருக்கிறான். இருவரும் இந்த இடத்திற்கு ஒன்றாக தான் வந்திருக்கிறார்கள். கூட்ட நெரிசலில் இருவரும் பிரிந்து விட்டார்கள். அவளது செல்போனில் சார்ஜ் இல்லை. அதனால் தான் அவளை அழைத்து அவளோடு சேர அவனால் முடியவில்லை. அனைத்தும் ஒரு நொடியில் அக்ஷராவுக்கு புரிந்தது. நீ வா என்றவன் அவள் கையை பிடித்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்தான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவர் கூட என்னால எப்படி போக முடியும்? தனக்குள் கூறிக்கொண்ட அக்ஷரா, அனஸ்வர் கையை விடுங்க, சின்ன குழந்தையோடைய கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போற மாதிரி போறீங்க. திரும்பவும் உன்னை தொலைச்சிட்டு தேட என்னால முடியாத அக்ஷரா. தெரியாத ஊரு, நீ என்னை எங்கன்னு தேடுவ? நான் தான் உன்னை எங்கன்னு தேடுறது? அவள் கையை விடாமல் இறுக்கமாக பிடித்தபடி அவன் நடக்க, சிக்கிக் கொள்வோமோ என்ற பயத்தில் அக்ஷரா கரம் லேசாக நடுங்க ஆரம்பித்தது. அதை உணர்ந்த அனஸ்வர் மெல்ல தலை திருப்பி அவளை பார்த்தான். அவளிடம் ஏதோ ஒரு மாற்றம். சட்டென்று அவன் இதயத்தில் ஒரு மின்னல் பாய்ந்தது. இதற்கிடையில் தங்கள் மீது வீசப்படும் சாயங்களில் இருந்து தப்ப சிலர் அங்கும் இங்கும் ஓட, அதில் சிலர் அக்ஷராவை இடிப்பது போல் வர, அவர்களிடமிருந்து அக்ஷராவை காப்பாற்ற சட்டென்று அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து நிறுத்தினான் அனஸ்வர். அவன் விழிகளும் அவள் விழிகளும் ஒன்றோடொன்று உரசிக்கொண்டது. ஆம், இவள்தான் என் மனைவி, இவள்தான் என் அக்ஷரா என்று அவன் மனம் உறக்க கூறியது. அனஸ்வருக்கு ஏதோ சந்தேகம் வந்துவிட்டது என்று அக்ஷராவுக்கும் புரிந்தது. என்னாச்சு அனஸ்வர்? எதுவும் அறியாதவள் போல் அவள் கேட்க, இல்லை என்று தலையசைத்தவன் அவள் கரத்தை இறுக்கமாக பிடித்தபடியே முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தான். அக்ஷரா விழிகள் அகல்யாவை தேடி பாய்ந்தது. அதோ அகல்யா அனஸ்வரை தேடி அலைகிறாள். அவளும் அக்ஷரா அனஸ்வர் இருவரையும் பார்த்து விட்டாள். அக்ஷரா அகல்யா இருவரின் விழிகளும் ஒன்றோடொன்று பீதியோடு உரசிக்கொண்டன. என்ன செய்வது என்று அறியாது இருவரும் விழிக்க, ஒரு கும்பல் சாயங்களை வாரி இறைத்துக் கொண்டு ஓடி வர, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனஸ்வரின் கரத்தில் இருந்து தன் கரத்தை அக்ஷரா விடுவித்துக் கொள்ள, அகல்யா அவன் கரத்தில் தன் கரத்தை கோர்த்து கொண்டாள். என்ன அக்ஷரா, திரும்பவும் கையை நழுவ விட்டுட்ட என்றவன் தலை திருப்பி அகல்யாவை பார்த்து திடுக்கிட்டு அப்படியே நின்று விட்டான். என்னாச்சு? அகல்யா கேட்டாள். இல்ல என்றவன் அவளோடு அமைதியாக நடந்தான். அவர்கள் தங்கி இருக்கும் இடம் கூட அந்த ஏரியாவில் தான் இருக்கிறது. தங்கள் இருப்பிடத்தை எட்டியதும், நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று கூறி அனஸ்வர் குளியல் அறைக்கு செல்ல, அகல்யா வேக வேகமாக தன் செல்போனை சார்ஜ் செய்ய வைத்தாள். ஓரளவு சார்ஜ் ஆனதும் செல்லை எடுத்து அக்ஷராவை அழைத்தாள். ஒரே பெல்லில் அக்ஷரா அழைப்பை ஏற்றாள். ஏய், நீங்க எப்படி சிங்கப்பூர் வந்தீங்க? இன்னைக்குதான் வந்தோம். ஆமா, நீங்க முன்னாடி வேற முகவரியில தானே இருந்தீங்க, இப்ப எப்படி இங்க வந்தீங்க? அகல்யா கோபமாக கேட்டாள். நாங்க இந்த ஏரியாவுக்கு வந்து 1 வாரம் தான் ஆகுது. இங்க இருந்து எனக்கு ஆபீஸ் பக்கம், நடந்தே ஆபீஸ் போயிடலாம், அதனாலதான் இங்க வந்துட்டோம். அட்ரஸ் மாறினா அது தெரியப்படுத்த மாட்டியா? ஏன், நீ சிங்கப்பூர் வந்தா அது தெரியப்படுத்த மாட்டியா? நீங்க சிங்கப்பூர் வருவீங்கன்னு நான் என்ன கனா கண்டேனா? சரி, அதை விடு. நாங்க இன்னும் 1 வாரம் இங்கதான் இருப்போம். இந்த 1 வாரமும் நீ அவர் கண்ணுல சிக்காத. அது எப்படி நீ முடியும்? நான் ஆபீஸ் போக வேண்டாமா? ஏன், ஆபீஸுக்கு 1 வாரம் லீவு போட வேண்டியது தானே? ஆமா, நம்ம அப்பா ஆபீஸ் பாரு, லீவு கேட்டதும் அப்படியே தூக்கி லீவை கொடுத்துடுவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க.
அப்புறம் நான் இங்க பிச்சை தான் எடுக்கணும். அப்ப வேற என்னதான் பண்றது? அகல்யா கோபமாக கேட்டாள். சரி, நீ கவலை விடு, ஒரு வாரம் தானே, நான் சமாளிச்சிடுறேன். எப்படிடி சமாளிக்க போற? பாத்துடி, அனஸ்வருக்கு இங்க 4-5 மீட்டிங் இருக்கு, வெளியே தான் சுத்திட்டே இருப்பாரு. நீ அவர் கண்ணுல சிக்கினா கதை கந்தல் தான். இப்ப சிக்கினாதான் என்ன, உன்ன மாதிரி நடிச்சு அவரை ஏமாத்தி விட்டுடுறேன். இப்ப கூட அவர்கிட்ட சிக்கி தப்பிக்கலையா? அதே மாதிரி நீ கவலையை விடு. சரி சரி, அவரு குளிச்சுட்டு வராரு, போன வை. அகல்யா அழைப்பை துண்டித்தாள். தலையை துவட்டியபடியே குளியல் அறையிலிருந்து வெளியே வந்த அனஸ்வர், அக்ஷரா நீ குளிக்கலையா என்று கேட்டான். குளிக்கணும் என்றவள் தன் உடை டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு செல்ல, அனஸ்வரின் விழிகளில் அக்ஷரா அகல்யா இருவரும் மாறி மாறி வந்து சென்றனர். 2 அக்ஷரா இருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த சிங்கப்பூர் பயணத்துல நான் இந்த உண்மைய கண்டிப்பா கண்டுபிடிக்கதான் போறேன். இந்த பயணமே அதுக்காக தானே. முணுமுணுத்தவனின் நினைவுகள் பின்னோக்கி நகர்ந்தது. அக்ஷராவை மருத்துவமனையில் சந்தித்து திரும்பியவன் தன்னுடன் வீட்டில் இருப்பது தன் மனைவி அக்ஷரா இல்லை என்று உறுதியாக நம்பி அதை பற்றியே சிந்தித்து சிந்தித்து குழம்பியதால் வேலையில் கவனம் இழந்து பல தவறுகளை செய்ய, ஆனாலும் அதை உடனே சரியும் செய்தான். அதில் சிலது அவனது அப்பா கவனத்திற்கு வர அவனை தனியாக அழைத்து, உனக்கும் அக்ஷராவுக்கும் இடையில என்னப்பா பிரச்சனை என்று கேட்டார். அவன் புரியாமல் அவனது அப்பாவை பார்க்க, வீட்டுல நிம்மதி இல்லைன்னா வேலையில கவனம் இருக்காது, வீட்டுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று அப்பா கேட்க, அவனும் தன் சந்தேகத்தை கூற, இதுதான் உன்னுடைய பிரச்சனையா? இத மனசுல போட்டு குழப்பிட்டு தான் நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருக்கியா? உனக்கு சந்தேகம் வந்துட்டா மூளை சொல்றத மட்டும் கேட்க கூடாது, மனசு சொல்றதையும் சேர்த்து கேட்கணும். மூளை அதிபுத்திசாலித்தனமா பேசும், ஆனா மனசு எப்பவுமே நம்ம நலனுக்காக மட்டும்தான் பேசும். நமக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நம்ம கிட்ட சொல்லும். பித்து பிடிச்சிருக்குன்னு மூளை சொன்னா அதை நம்பிடுவியா? அடுத்த நொடியே அதை கிளியர் பண்ண வேண்டிய வழியை தானே நீ பாத்துருக்கணும். சிங்கப்பூர்ல அவ இருக்கான்னு உனக்கு சந்தேகம் வந்திருந்தா உடனே சிங்கப்பூர் கிளம்பி போயிருக்க வேண்டியது தானே. முதல்ல நீயா இரு, அதுக்கப்புறமா மத்த வேலைகளை பாக்கலாம். இப்பவே அக்ஷராவையும் கூட்டிட்டு சிங்கப்பூர் கிளம்பு. நான் தான் வேலை விஷயமா சிங்கப்பூர் போறதா இருந்தது, அந்த இடத்துல எனக்கு பதிலா நீ போ. விஜயகுமார் உனக்கு தெரியும்ல, நம்ம ஆபீஸுக்கு பல தடவை வந்திருக்காரு. ஆனா நீ என்னுடைய மகன்னு அவருக்கு தெரியாது. நான் போன் பண்ணி அவர்கிட்ட சொல்லிடுறேன். அவருடைய உதவியோட உன்னுடைய சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்க. நீ உடனே கிளம்பு என்று கூறிதான் அவனை அனுப்பி இருக்கிறார். விஜயகுமாரை அழைத்து அவனது அப்பா பேசியும் விட்டார். சிங்கப்பூர் வந்ததும் அனஸ்வர் விஜயகுமாரை அழைக்கவும் செய்தான். ஆனால் அவன் அம்மா தவறிவிட்டதாக கூறியவன் நாளை சந்திக்கலாம் என்று கூறியதோடு அனஸ்வர் அகல்யா பாதுகாப்பாக தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தும் கொடுத்தான். நாளைதான் அவனை அவனது அலுவலகத்தில் அகல்யாவோடு சந்திக்க போகிறான் அனஸ்வர். உடனே தன் கேள்விக்கு பதில் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை அவனுக்கு வந்துவிட்டது. ஆனாலும் இன்று தான் மீண்டும் தன் மனைவியை சந்தித்து தவறவிட்டதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. ஏன் இந்த நாடகம்? யாருக்காக இந்த நாடகம்? அவனுக்கு குழப்பமாக தான் இருக்கிறது. ஆனால் ஒன்றும் புரியவில்லை. ஆனாலும் ஒன்று மட்டும் அவனுக்கு உறுதிதான். தான் ஆசையாய் காதலாய் ஒன்றாய் கலந்திட துடித்த அக்ஷரா இப்போது தன்னோடு இருப்பவள் அல்ல. இதே நேரம் வீட்டை அடைந்த அக்ஷரா குளித்துவிட்டு தலையை துவட்டியபடியே தன் அறை ஜன்னல் வழியாக எங்கோ பராக்கு பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவள் மனம் இப்போதும் படபடத்துக் கொண்டே இருக்கிறது. அனஸ்வரிடம் மீண்டும் சிக்கி மீண்டும் தப்பியது அவளுக்கு வியப்புதான். ஆனால் அவனுக்கு இன்று தான் வேறு அகல்யா வேறு என்று உறுதியாகி இருக்கும். அதில் அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அகல்யா நீல நிற சுடிதார் அல்லவா அணிந்திருந்தாள், அக்ஷரா வெள்ளை நிற சுடிதார். கண்டிப்பாக இந்த வித்தியாசத்தை அவன் கவனித்திருப்பான், அதில் ஐயம் ஏதும் இல்லை. தன்னை யாரும் தள்ளிவிட்டு விடக்கூடாது, இடித்து விடக்கூடாது என்று எவ்வளவு அக்கறையாக அவனோடு சேர்த்து கொண்டான். அந்த நொடி அவன் விழிகளில் அவள் விழிகள் சிக்கி அசைய மறுத்து நின்ற அந்த நொடி அவன் விழிகள் தன்னை அடையாளம் கண்டு கொண்டது என்று அக்ஷராவுக்கு உறுதி. ஒரு வாரம் எப்படி சமாளிக்க போறோம் அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அனஸ்வரை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று அவள் மனம் துடிக்கிறதே. இதை எப்படி கடிவாளமிட்டு அடக்குவது? ஏன் கடிவாளமிட்டு அடக்க வேண்டும்? அவன் அறியாமல் அவனை சென்று பார்த்து வருவதில் என்ன தவறு? இப்படியெல்லாம் அவள் மனம் சிந்தித்துக் கொண்டிருக்க அவளது செல்போன் ஒலித்தது. தன் நினைவலைகளில் இருந்து விடுபட்டவள் படுக்கையில் கிடந்து ஒலிக்கும் செல்போனின் அருகில் வந்தாள். டிஸ்பிளே சரவணன் சார் என்று காட்ட அழைப்பை ஏற்றவள், சொல்லுங்க சார் என்றாள். அக்ஷரா, ஒரு அவசர வேலை இருக்கு,
உங்க லேப்போட நீங்க தயாரா இருங்க. நாம ஒருத்தரை சந்திக்க போறோம். நானும் என்னுடைய மனைவியும் இதோ கார்ல வந்துட்டு இருக்கோம். எதிர்முனையிலிருந்து அந்த குரல் ஒலிக்க, ஓகே சார் என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டு, பாட்டி எனக்கு ஒரு அவசர வேலை வந்திருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். பாட்டி இருக்கும் அறையை நோக்கி குரல் கொடுத்தவள் வேகமாக தயாராக ஆரம்பித்தாள். தான் சந்திக்க போகும் அந்த நபர் அது யார் என்று அக்ஷராவுக்கு தெரியவில்லை. ஆனால் இன்று காலை சரவணன் சார், நம்ம பார்ட்னரை இன்னைக்கு சாயந்தரம் சந்திக்க போக வேண்டியதா இருக்கும். அப்படி போறதா இருந்தா நான் உங்களுக்கு தகவல் கொடுக்கறேன். நீங்க என் கூட வர வேண்டியதா இருக்கும் என்று கூறியிருந்தார். ஆனால் ஏன் இப்போது அழைத்த போது பார்ட்னரை சந்திக்க வேண்டும் என்று கூறாமல் ஒரு நபரை சந்திக்க போகிறோம் என்று சரவணன் சார் கூறினார் என்று அவளுக்கு புரியவில்லை. அதை பற்றி தான் ஏன் சிந்திக்க வேண்டும் என்று நினைத்துதான் அவள் வேகமாக தயாராகி வாசலுக்கு வந்தாள். அவள் வாசலை எட்டியதும் கார் வந்து வாசல் முன் நின்றது. அவள் காரில் ஏறிக்கொள்ள கார் மெல்ல அங்கிருந்து நகர்ந்தது. பகுதி 17 நிறைவடைந்தது. பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.